நேசிக்கணும். ஆமென். எதை நேசிக்கணுங்க? எதை நேசிக்கணும் அதிகமா? தேவ சமூகத்தை. ஆமென். தேவ சமூகத்தை எந்த அளவுக்கு நீங்க நேசிக்கிறீங்களோ அதை வைத்து கர்த்தருக்கு பேசுறோம். ஆமென். அல்லேலூயா. நமக்கு நேரம் நிறைய இருக்குது. தேவ சமூகத்துக்கு போகிறதுக்கு நிறைய நேரங்களை வீணடிக்கணும். நிறைய நேரத்தில் என்ன செய்யறோம்? வீணடிக்கணும். அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? ஆண்டவரை தேடணும். ஆமென். நீங்க 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அங்கு ஒரு மகிமையான வார்த்தை இருப்பாங்க. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையும் என்ன செய்யணுமா? நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தம் என்ன செய்யணும்? சொல்லுங்க. நாடணும். நாடணும், தேடணும். ஆமென். நாட வேண்டியது நாடினால் எல்லாம் நம்மளை தேடி வரும். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. நாட வேண்டியது நாடினால், பக்கத்துல சொல்லுங்க. நாட வேண்டியது நாடினால் நமக்கு வர வேண்டியதை அவரே கொண்டு வருவார். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. நாடணும், தேடணும். ஆமென். அவரை முதலாவது நாடணும். அவர் சமூகத்தை நாடணும். அல்லேலூயா. இன்றைக்கு தாவீது சொல்லப்பட்ட வார்த்தை தான் இது. கவனிங்க. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தம், இன்னைக்கு மாத்திரம் இல்லை, நித்தம் அவரை தேடணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சமூகத்தை தேட தேட அங்கதான் மகிழ்ச்சி இருக்குது, அங்கதான் ஆசீர்வாதம் இருக்குது, அங்கதான் பாதுகாப்பு இருக்குது, அங்கதான் சந்தோஷம் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 16 7 8 வாசிங்க சார். 9 10 வாசிங்க. சொல்லப்படுது பாருங்க. வாசிங்க. ஆகையால் என் இருதயம் ஏன் அவன் எதுக்கு தாவீது இருதயம் பூரிக்க காரணம் என்ன? இளைய பார்த்து ஒரு நிமிஷம். இளைய போத பாருங்களேன். தாவீதுடைய இருதயம் ஏன் பூரிப்பா மாறினது? தாவீது இருதயம் சந்தோஷமா மாறுதுன்னா வசனம் 8ல வாசிக்கிறோம். அவர் சமூகத்தை எப்பொழுதும் தேடுறேன், முன்னாடியே வச்சிருக்கிறேன். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாசிங்க வாசிங்க.